ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா கதைகள். இனி நம்ம அவர் அன்ரிட்டன் சீரியலோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்துட்டு பாஸ்ட்ல காட்டுறாங்க. ஹோசுக்கு வந்துட்டு இப்பதான் ஒரு உண்மை தெரிய வருது. அவங்க அம்மா வந்துட்டு மீரை கிட்ட தான் இந்த மாதிரி ஹோசுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. இப்ப வந்துட்டு அவங்க அம்மாவும் ஹோசு கிட்ட இதை சொல்லவும் இப்பதான் வந்துட்டு அவனுக்குமே புரியுது. மீஜிக்கு வந்துட்டு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. நம்ம தான் அவளை தப்பா நினைச்சிட்டோன்னு புரிஞ்சுக்கிறான். அப்புறமா அவளை பாக்குறதுக்காக வீட்டுக்கும் போறான். அதுவும் கிஃப்ட்லாம் கூட எடுத்துட்டு போறான். அங்க பார்த்தா மீரே மீஜே 2 பேருமே நிக்காங்க. அதுவும் பாக்குறதுக்கு எக்ஸாக்டா ஒரே மாதிரி இருக்காங்க. ஆனா இவன் வந்துட்டு எந்த தடுமாற்றமும் இல்லாம கரெக்டா மீஜி கிட்ட போயிட்டு அதை வந்து கொடுக்குறான். இதுலயே வந்துட்டு தெரியுது அவன் வந்துட்டு ஈஸியாவே 2 பேர்ல யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்றான். அப்புறமா இந்த சீன் வந்து கட் ஆகி இப்ப வந்து பிரசன்ட்ல காட்டுறாங்க. மீஜி வந்துட்டு இப்ப மீரையோட ஆபீஸ்ல இருக்கா. அதாவது இப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, போன எபிசோட்ல வந்துட்டு 2 பேரும் ஆள் மாறாட்டம் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அதுபடி இப்போ வந்துட்டு 2 பேரும் அவங்களோட அப்பியரன்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா மீரே வந்துட்டு மீஜி கிட்ட, நீ வந்துட்டு என்ன மாதிரி பிரிட்டன் மட்டும்தான் பண்ணணும், என்னோட விஷயம் எதுலையுமே நீ மூக்க நுழைக்க கூடாது, நீ வந்துட்டு எல்லாரும் முன்னாலேயும் இன்விசிபிளா இருந்துட்டு உன் ஒர்க்கை மட்டும் பண்ணிட்டு இருக்கணும், அந்த மாதிரி அவ சொல்றா. மீஜியும் வந்துட்டு அது எல்லாத்துக்குமே சரின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம மீரே வந்துட்டு போகிறதுக்கு முன்னால அவளோட மொபைலை வந்துட்டு இவகிட்ட கொடுக்குறா. அதுவும் கொடுக்கறதுக்கு முன்னால ஹோசுவோட நம்பரை வந்துட்டு பிளாக் பண்றா. எதனாலன்னு தெரியல, மீஜிக்கு தெரியாம இந்த மாதிரி அவன் நம்பரை வந்துட்டு பிளாக் பண்ணிட்டு மீஜிட்ட வந்துட்டு கொடுத்துட்டு போறா. அப்புறமா அடுத்த நாள் மீஜியும் மீரையோட ஆபீஸ்க்கு போறா. அங்க பார்த்தா இவ அட்டன் பண்ண வேண்டிய மீட்டிங் வந்துட்டு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிட்டு போல. இவளும் வந்துட்டு அப்படியே உள்ள போறா. ஆனா வந்துட்டு இவ உள்ள வரத யாருமே வந்துட்டு பெருசா எடுத்துக்கல. அப்புறமா மீரையும் வந்துட்டு சொல்லியிருப்பா, நீ வந்துட்டு எல்லாரும் முன்னாடியும் இன்விசிபிளா தான் இருக்கணும், உன்னோட பிரசன்ஸை வந்து காட்டிக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பா. ஆனா இவ வந்துட்டு ரொம்பவே போல்டா அங்க இருக்க சேரை வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டு உட்கார்றது, அப்புறமா காஃபி கொண்டு வந்து அதை வந்து இவன் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் வந்துட்டு கொஞ்சம் வியர்டா தான் இருக்கு. ஆனாலுமே வந்துட்டு பெருசா எதுவுமே கண்டுக்கல. இன்னொரு பக்கம் ஊர்ல மீரைவை காட்டுறாங்க. மீரை வந்துட்டு இப்போ ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு போறா. அங்க வந்துட்டு சேஜன் இவளுக்கு எந்த ஒர்க்குமே கொடுக்கல. ஆனா வந்துட்டு இவளுக்கு கரெக்டா சேலரி மட்டும் கொடுத்துட்டு இருக்கான். அப்படியே நாட்கள் போகுது. 2 பேருமே வந்துட்டு இந்த லைஃபை வந்து வாழ பழகிக்கிறாங்க. எல்லாமே ஸ்மூத்தா தான் போகுது. ஆனா ஒரு நாள் வந்துட்டு மீரையோட டைரக்டர், அதாவது டைரக்டர் சாய் வந்துட்டு மீஜிக்கு வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு. அதையுமே இவன் வந்து அக்செப்ட் பண்ணிடுறா. ஆனா வந்துட்டு அவளுக்கு முதல்ல தெரியல இது வந்துட்டு ஒரு ட்ராப்னு. ஆனா மீரே வந்துட்டு முக்கியமா டைரக்டர் சாயை வந்து நம்பவே கூடாதுன்னு சொல்லியிருப்பா. இப்ப வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் விஷயமா இவன் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனரை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி அவங்க லேண்டை வந்து கம்பெனிக்கு விற்கிற மாதிரி பண்ணணும். இதை வந்துட்டு அவ பண்ணி முடிக்கல அப்படின்னா இதுக்கான நஷ்டம் எல்லாத்தையுமே மீரே தான் எடுத்துக்கணும். அதாவது இப்போ மீஜியா இருக்கல, இவ தான் எடுத்துக்கணும். இவளும் அப்புறமா ரெஸ்டாரண்ட்க்கு போறா. அங்க போயிட்டு அந்த ஓனரையும் பாக்குறா. போயிட்டு இந்த மாதிரி விஷயத்த முழுசா கூட சொல்லல. அதுக்குள்ளேயே வந்துட்டு அந்த ஓனர் வந்துட்டு இவன் மேல சால்ட்டை தூக்கி போட்டு வெளியே போனே அனுப்பி விட்டுறாங்க. இப்பதான் மீஜிக்குமே புரியுது, அந்த டைரக்டர் வந்துட்டு இவ்வளவு நல்லா ஏமாத்திருக்கான். இது தெரியாம நம்மளும் ஏமாந்துட்டோமேன்னு ஃபீல் பண்றா. இது மட்டும் மீரைக்கு தெரிஞ்சுனா அவ கண்டிப்பா நம்மள சும்மா விட மாட்டோம்னு நினைக்கிறா. அப்புறமா ஹோசுவை காட்டுறாங்க. ஹோசு வந்துட்டு மீரைய பாக்குறான். அதாவது மீரை மாதிரி இருக்க மீஜியை பாக்குறான். பார்த்த உடனே அவகிட்ட பேச ட்ரை பண்றான். ஆனா மீஜி வந்துட்டு எங்க இவன் தன்னை கண்டுபிடிச்சிடான்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துட்டு போக பாக்குறா. ஆனா ஹோசு வந்துட்டு அவளை ஸ்டாப் பண்ணி, நீ ஏன் என்கிட்ட இருந்து எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்க, எனக்கு வந்துட்டு உன்கிட்ட முக்கியமா பேசணும்னு சொல்றான். இவளும் அப்புறமா சரி அப்படின்னா நம்ம இந்த சாட்டர்டே மீட் பண்ணலான்னு டிசைட் பண்றாங்க. அதுபடி இப்போ ஒரு பார்ல மீட் பண்றாங்க. அந்த பார்ல வந்துட்டு ரொம்பவே சவுண்ட் அதிகமா இருக்கும்போது இது வந்துட்டு ஹோசுக்கு வந்து கொஞ்சம் அன்னீசியா இருக்கு. மீஜியும் வந்துட்டு இதை கவனிச்சுட்டு அவனை வந்துட்டு அங்கிருந்து வெளியில கூப்பிட்டு வரா. அப்படியே கூப்பிட்டு வரும்போது ஒரு ரிவர் பாக்குறா. ஆக்சுவலி இந்த ரிவர் கிட்ட உட்காந்துதான் ராமன் சாப்பிடணும்னு சொல்லி ஸ்கூல் படிக்கும் போது வந்து இவ ஆசைப்பட்டிருப்பா. இப்ப வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. மீஜியும் ஹோசுவும் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இவ வந்துட்டு நிறைய லிஸ்ட் போடுறா, சியோலுக்கு வந்த அப்புறம் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படியே இப்போ பிரசன்ட்ல வந்து காட்டுறாங்க. ஹோசு வந்துட்டு மீரை கிட்ட, நீ எதுக்காக இந்த கேஸை விட்டு வெளியே வந்த அந்த மாதிரி சொல்றான். ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, மீரை வந்துட்டு அந்த ஒர்க் விஷயமா கேஸ் போட்டிருப்பா. ஆனா அதுக்கு வந்துட்டு எக்ஸ்டர்னல் இன்வெஸ்டிகேட்டரா ஹீரோவை வந்து போட்டிருப்பாங்க. அதாவது இவன் வந்துட்டு 2 பார்ட்டி, அதாவது கேஸ் போட்டிருக்கவங்க அப்புறமா யார் மேல போட்டிருக்காங்களோ இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு சம்மந்தப்பட்டிருக்க கூடாது. ஆனா மீரைக்கு வந்துட்டு ஹீரோ வந்து கிளாஸ்மேட்னால இந்த விஷயம் வந்துட்டு வெளியே தெரிய வந்து அப்படின்னா மீரை வந்துட்டு ரொம்பவே தப்பா பேசுவாங்க. இதனால மீரையும் வந்து அந்த கேஸை விட்டு வெளியே வந்திருப்பா. இப்ப வந்துட்டு அதை பத்தி தான் மீஜி கிட்ட கேக்குறான். நீ வந்துட்டு என்னாலதான் அந்த கேஸை விட்டு வெளியே போனியான்னு கேக்குறான். ஆனா மீஜிக்கு வந்துட்டு மீரை எதனால போனான்னு சரியா தெரியல. இவன் வந்துட்டு மீரை மாதிரி, நான் அதுக்காக எல்லாம் போகல, இது என்னோட விஷ், எனக்கு போகணும்னாலதான் நான் போனேன், இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றா. அப்புறமா ஊர்ல வந்துட்டு மீரையை காட்டுறாங்க. மீரைக்கு வந்துட்டு எந்த வேலையும் இல்லாம சும்மா இருக்கிறது வந்துட்டு ரொம்பவே போர் அடிக்குது. இதனால அங்க இருக்க குப்பை எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு அப்படியே அங்க ஒரு பழைய சேர் இருக்கு, அதையுமே தூக்கி கொண்டு வெளியே போட்டுறா. சேஜின் அப்புறமா அந்த சேரை வந்து தேடுறான்.
அப்ப இவ்வளவு வந்துட்டு அதை தூக்கி போட்டுட்டேன்னு சொல்றா. இதை கேட்டதுமே வந்து சேஜினுக்கு வந்து ரொம்பவே கோவம் வருது. நான் சொல்லாத வேலையெல்லாம் எதுக்காக நீ செஞ்சுட்டு இருக்க அந்த மாதிரி இவன் சொல்லி திட்ட. மீரைக்கு வந்துட்டு ரொம்பவே கோவம் வருது. எந்த வேலையும் தராம இந்த மாதிரி எனக்கு சம்பளம் மட்டும் கொடுத்துட்டு இருக்க, எனக்கு வந்துட்டு இது எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது, என்னை வந்துட்டு புள்ளி பண்ற மாதிரி இருக்கு அந்த மாதிரி அவ சொல்றா. சொல்லிட்டாங்க இருந்து சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புறா. அப்படி போகும்போது வந்துட்டு இவளுக்கு சைக்கிள் வந்து ரொம்ப ஓட்ட தெரியாதுல, மீதி அளவுக்குலாம் இவ ஓட்ட மாட்டாள. அதனால வந்துட்டு சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டா. இவனும் அப்புறமா அவளை போய் தூக்கி விடுறான். அப்புறமா இந்த சீனை வந்து கட் பண்ணி மீரையும் மீஜியும் பேசுறத காட்டுறாங்க. அப்ப வந்துட்டு மீஜி இந்த மாதிரி தனக்கு வந்துட்டு இப்படி ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க, அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டதா சொல்லலான்னு பாக்குறா. ஆனா வந்துட்டு அவளுக்கு தைரியமே இல்ல. அப்ப கரெக்டா இவளும் வந்துட்டு நீ ஏதாச்சும் என் வேலையில மூக்க நுழைச்சியா அந்த மாதிரி கேட்கவும் இவளும் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி மறைச்சிடுறா. மீரே அப்புறமா அடுத்த நாள் அவங்க பாட்டியை வந்து பார்க்க போறா. அவங்க பாட்டி வந்துட்டு பார்த்த உடனே மீரே வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இவளும் அப்புறமா பாட்டி கிட்ட போயிட்டு ஃபீல் பண்றா. அவங்க பாட்டியும் வந்துட்டு இவளை வந்து சமாதானம் பண்றாங்க. அப்படியே இந்த சீன் வந்து கட் ஆகுது. இப்போ வந்து ஹோசுவை காட்டுறாங்க. ஹோசுக்கு வந்துட்டு இப்பதான் ஒரு உண்மை தெரிய வருது. அந்த சீனியர் வந்துட்டு வேணும்னே தான் மீரையோட கேஸ்ல வந்து இன்வால்வ் பண்ண வச்சிருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு இவங்க வந்து வாதாட போறது இந்த கம்பெனிக்காக தான். இதனால வந்துட்டு மீரையை எப்படியாவது கேஸை டிராப் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக வேணும்னே வந்துட்டு ஹோசு மீரையோட கிளாஸ்மேட்னு தெரிஞ்சு அவனை வந்துட்டு இதுல இன்வால்வ் ஆக வச்சிருக்காங்க. அதுபடி இப்ப மீரையும் வந்துட்டு அந்த கேஸை டிராப் பண்ணிருப்பா. இது வந்துட்டு அவனுக்கு தெரிய வரவும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்ப கூட அந்த சீனியர் கூட ஏதோ கேஸ் விஷயமா தான் போறான். அதுவுமே வந்துட்டு தப்பான ஒரு சைடுக்காக தான் வாதாட போறாங்க. இதனால இந்த முறை வந்து ஹோசு வந்து கொஞ்சம் போல்டா நான் வந்துட்டு இதுல வரல அந்த மாதிரி சொல்லிடுறான். சீனியருக்கு வந்துட்டு இதை கேட்கும்போது கொஞ்சம் கடுப்பா இருக்கு. ஆனாலும் பெருசா எதுவுமே காட்டிக்காம சரி ஓகே அந்த மாதிரி சொல்லிடுறான். ஹீரோவும் அப்புறமா அங்கிருந்து போயிடுறான். அப்புறமா வந்துட்டு இந்த சீனியம் கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க. மீஜி வந்துட்டு அந்த பழைய ரெஸ்டாரண்ட் ஓனரை வந்து பார்க்க போறா. அவங்க கிட்ட வந்து கெஞ்சி கேக்குறா, நானும் ஒரு மனுஷி தான், எனக்கும் வந்துட்டு வேலைக்காக தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணாம இந்த மாதிரி சால்ட் எல்லாம் என் மேல தூக்கி போட்டு என்ன வந்துட்டு பேச கூட விடாம பண்றது எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நானும் உங்களை மாதிரி வேலைக்காக தானே இந்த மாதிரி எல்லாம் பண்றேன். இந்த மாதிரி அவ சொல்லவும் அவங்களும் வந்துட்டு பேசி முடிச்சிட்டியான்னு சொல்லி மறுபடியும் சால்ட்டை தூக்கி போட்டு அவளை வந்துட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. இவ்வளவு அப்புறமா வெளியே வந்துட்டு ஹோசு வந்து இவளுக்கு மெசேஜ் பண்ணி அதாவது ஹோசு வந்து இவகிட்ட மீட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கான். இவ்வளவு அப்புறமா சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் மறுபடியும் ஹேண்ட் ரிவர்ல வந்து மீட் பண்றாங்க. ஹோசு வந்து மீஜி கிட்ட நான் வந்துட்டு டைரக்டா ஜாயோட கேஸ்ல இருந்தேன்ல, தப்புன்னு தெரிஞ்சுமே இவ்வளவு நாள் வந்துட்டு அதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு வந்துட்டு அதுல இருந்து வெளியில வந்துட்டேன். எல்லாமே நீ சொன்னதுனாலதான், அதுக்காக வந்துட்டு தேங்க்ஸ் சொல்றான். ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஹோசுவும் மீஜியும் மீட் பண்ணிருக்கும் போது மீஜி வந்து சொல்லிருப்பா, நீ வந்துட்டு ஒரு குட்டி பையன் மாதிரி, உனக்கு வந்துட்டு கன்ஃபியூஷன் இருந்த அப்படின்னா டிசிஷன் எடுக்க தெரியாம இருப்ப, இந்த மாதிரி அவன் வந்துட்டு சொல்லியிருப்பா. இதனாலதான் வந்துட்டு ஹோசு இப்போ ஒரு போல்டான டிசிஷன் எடுத்திருந்திருப்பான். இன்னொரு பக்கம் மீரே காட்டுறாங்க. மீரே வந்து அந்த உடஞ்ச சேரை சரி பண்ணி கூடவே அந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம் ஈல்டை வந்து அதிகப்படுத்துறதுக்கான டிப்ஸ் எல்லாம் ஒரு ஃபைலா ரெடி பண்ணி அதையும் வந்து கொண்டு வந்து சேஜனுக்காக வச்சுட்டு போறா. சேஜனும் வந்து அதை பாக்குறான். அப்படியே வந்து இந்த சீனை கட் பண்ணி இப்போ வந்துட்டு மீஜியை காட்டுறாங்க. மீஜிக்கு வந்துட்டு ஒரு கால் வருது. அதாவது அந்த ஓல்டு ரெஸ்டாரண்டோட ஓனர் தான் வந்து கால் பண்ணிருக்காங்க. அவங்களும் வந்துட்டு யோசிச்சு பார்த்திருப்பாங்க போல. இதனால வந்துட்டு அவளை கூப்பிட்டு பேசலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. இதுக்காக நாளைக்கு வந்துட்டு நீ வந்து என்ன ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணுன்னு சொல்லி காலை வந்து வச்சிடுறாங்க. இவளுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டு என்னெல்லாமோ வளரிட்டு இருக்கா. இதை வந்துட்டு ஹோசு பார்த்துட்டு அவனுக்கு வந்துட்டு மீரேவை பாக்குறதுக்கு அப்படியே மீஜி மாதிரி தெரியுது. உடனே அவகிட்ட நீ வந்துட்டு மீஜி தானே அந்த மாதிரி கேக்குறான். இவ்வளவு வந்துட்டு அப்படியே ஷாக்கா பாக்குறா. இதோட வந்துட்டு இந்த எபிசோட் வந்து முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணி ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க.